யாவரும் திருப்பிக் கொள்வோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 34 37 வரை உள்ள வசனம் வாசிக்க கேட்போம். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி இது எப்படி ஆகும் புருஷனை அறியேனே என்றால் தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும் உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும் ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எண்ணப்படும். இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சத்தமான பலமான ஒரு அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. சிரித்த முகத்தோடு மகிழ்ச்சியான ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்பா நம்மளை ரட்சித்தார். அல்லேலூயா அவருக்கு தான். நல்ல கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா. எவ்வளோ பெரிய மீட்பை நமக்கு கொடுத்திருக்கிறார், எவ்வளோ பெரிய ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் இல்லையா? பிரைஸ் காட். இங்கே நாம் கவனிக்கும் போது பிரியமானவர்களே, இங்கே மரியாளுக்கு தேவதூதன் தரிசனமாகி, நீ கன்னிகையா இருக்கிறாய், நீ கர்ப்பவதி ஆகி ஒரு பிள்ளையை பெறுவாய் என்று அவளுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லப்படுகிறது. அவளுக்கு அந்த வார்த்தை வரும்போது அவள் கேட்கிற காரியம் என்ன கேட்கிறாள் என்றால், நான் புருஷனை அறியேன், எனக்கு இது எப்படி ஆகும் அப்படி என்று கேட்டாள். அல்லேலூயா. உனக்கு இது எப்படி ஆகும்? அல்லேலூயா. அப்படி கேட்டதுக்கு தான் தேவதூதன் 37 முடிக்கும் போது சொல்லுகிறான், தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு செய்தியின் தலைப்பு அதுதான். அல்லேலூயா. தேவனால கூடாதது ஒன்றும் கிடையாது. பிரைஸ் காட். அல்லேலூயா. பக்கத்தில் கை கூட சொல்லுங்க, நம் தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. பிரைஸ் காட். ஆமென். நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. இங்கே ஏன்னா அவ கேட்கக்கூடிய கேள்வி சரியானது. உலக பிரகாரமாக அவர்கள் பார்த்த நம்முடைய அறிவின்படி, நம்ம யோசனையின்படி சில காரியங்கள் சாத்தியம், சில காரியங்கள் சாத்தியமற்றது. ஏன்னா நம்ம பார்க்கிற பார்வைக்கே சில காரியங்கள் நம்ம கவனித்து நம்முடைய அறிவுக்கு எட்டின விஷயங்களை, இது எப்படிப்பா அதெல்லாம் செய்ய முடியும், அவங்களால் இன்னொரு மனுஷனால முடியும், நம்மளால முடியாதுன்னு சொல்லுகிற சில காரியங்கள் உண்டு. ஆனா சில காரியங்கள் எந்த மனுஷனாலுமே முடியாது, இது சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சில காரியங்கள் உண்டு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இது அப்படிப்பட்ட ஒரு காரியம்தான். அதனாலதான் மரியாள் கேட்கிறாள், இது நான் எப்படி புருஷனை அறியேன், இது எப்படி ஆகும் என்று அவள் கேட்கும் போதுதான் அவளுக்கு இன்னொரு வார்த்தை சொல்லப்படுகிறது. எலிசபெத் இப்பொழுது அவள் முதிர் வயதில் உள்ளவள் எனப்பட்டவள் இப்ப கர்ப்பம் தரித்திருக்கிறாள். இப்பொழுது அவளுக்கு 6வது மாதம். அல்லேலூயா. நீ கன்னிகையா இருக்கிறாய், நீயும் கர்ப்பம் தரித்து பிள்ளை பெறுவாய், இது தேவனாலே கூடும் என்று தேவதூதன் முடிச்சிட்டான். மரியாள் சரண்டர் பண்ணிட்டா, தேவனுடைய வார்த்தைக்கு அடிமை அப்படின்னு சொல்லி. நல்லா கவனிங்க. தேவனால முடியாத, தேவனால கூடாத, தேவனால செய்யக்கூடாத எந்த காரியங்களுமே கிடையாது. தண்ணீரை அவர் என்ன பண்ணினார்? ரத்தமா மாத்தினார். தண்ணீர் என்ன பண்ணினார்? மோசே நாட்களிலே ரத்தமா மாத்தினார். புதிய ஏற்பாட்டில் பார்க்கிற கானா ஒரு கல்யாணத்தில் அதே தண்ணீரை திராட்சரசமாகவும் மாற்ற அவருக்கு வல்லமை உள்ளவராகிறார். அல்லேலூயா. தண்ணீரை ரத்தமாகவும் மாற்ற முடியும் அவரால், அதே தண்ணீரை திராட்சரசமாகவும் மாற்ற ஆண்டவராலே கூடும். அப்ப தேவனால, அதுதான் சொல்றேன், தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. செங்கடலை அவர் என்ன செய்கிறார்? பிளக்க அவரால் கூடும். பிளக்குமா? செங்கடல் விலகுமா? பிளக்கவும் அவரால் கூடும். அதே செங்கடலை வழியாக்கி தன் ஜனங்களை நடந்து போக வைக்கவும் என் தேவனாலே கூடும். கையை தட்டி நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லப்படுகிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்ய அவராலே கூடும், எந்த மனுஷனையும் விடுதலையாக்க என் தேவனாலே கூடும், எந்த மனுஷனை ரட்சிக்க என் ஆண்டவராலே கூடும். பிரைஸ் காட். அல்லேலூயா.
எப்படிப்பட்ட முரடர்களையும், எப்படிப்பட்ட குடிகாரர்களையும், எப்படிப்பட்ட பிசாசுக்கு பிடியில் அகப்பட்டவர்களையும், எப்படிப்பட்ட மோசமான வாழ்க்கையில் இருக்கிறவர்களையும், எப்படிப்பட்ட இருளின் வாழ்க்கையில் இருக்கிறவர்களையும் விடுதலையாக்க, வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வர, ஆசீர்வதிக்க நம்ம தேவனாலே கூடும், நம்ம தேவனாலே ஆகும். நல்ல கையை தட்டி நல்லா விளங்குதா உங்களுக்கு? பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நல்ல சத்தமாக தான் சொல்லுங்களேன். ஆமாம், தேவனால கூடாத, தேவனால ஆகாத ஒரு காரியங்களுமே கிடையாது பிரியமானவர்களே. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், சகலமும் கட்டளையிட நிற்கும். அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், அவர் எல்லாவற்றையும் படைத்தவர், அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். அதனால அவருக்கு எல்லாமே செய்யக்கூடிய. தானியேல் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் இப்படியா இருக்கிறது, எடுத்து வாசிங்க. தானியேல் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். பூமியின் குடிகள் எல்லாம், பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள், ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே, அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும், வானத்தின் சேனையும், பூமியின் குடிகளையும் நடத்துகிறார், பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து, அவருடைய, நல்ல கவனிங்க, எல்லாமே அவருடைய சித்தத்தின்படி நடத்துகிறார். அவர் கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன், என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்று ஹல்லேலூயா சொல்லுங்களேன். புரியுதுங்களா உங்களுக்கு? அவர் என்ன செய்ய, அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி நீ என்ன செய்கிற. சில பேரை கேட்பல, என்னையா செய்யற, கொஞ்சம் அமைதியாரு, சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா, என்ன ஓவரா போற, என்ன பண்ணிட்டு இருக்கிற, என்ன செய்கிற, என்ன நான் என்ன சொல்றேன், நீ என்ன செய்கிற அப்படின்னு சொல்லி கையை தடுக்கிறதுக்கு, நம்மை தடுப்பதற்கும் நாம் அடுத்தவர்களை நம்ம தடுக்கிறோம். ஆனா தேவன் ஒரு காரியத்தை செய்யும் போது அவரை போய் கையை தடுத்து இதை ஏன் செய்கிறீர் என்று கேட்கத்தக்கவன் அவருக்கு ஒருவருமே இல்லை. நல்ல ஜோரா கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. தம்பி உள்ளவா, இப்படி வா, உள்ளவா. அந்த தம்பி கீழே அனுப்பிமான. ஸ்தோத்திரம். புரியுதா உங்களுக்கு? கையை தடுத்து இதை ஏன் செய்கிறீர் என்று கேட்கத்தக்கவன் ஒருவனுமே இல்லை. சொல்றது விளங்கிட்டா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? அப்ப தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில, நல்லா கவனிக்கணும், இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில ஒரு கன்னியின் வயிற்றில் பிறந்து அவர் மூலமாக இந்த முழு உலகத்தை மீட்க வேண்டும் என்று தேவன் தீர்மானம் பண்ணினார், திட்டம் பண்ணினார். அதை தீவிரமாக இறங்கி கிரியை செய்கிறார். புரியுதா உங்களுக்கு? அதுதான். இதை ஏன்னு, எப்படி ஆகும், இது எப்படி கூடும் அப்படின்னு கேட்கறதுக்கெல்லாம் யாராலுமே முடியாது. நம்ம தேவனால கூடாத, நம்ம தேவனால முடியாத ஒரு காரியமும் கிடையவே கிடையாது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. தேவன் அப்படி தீர்மானம் பண்ணினார், தேவன் அப்படி திட்டம் பண்ணியிருந்தார், தேவன் அப்படி ஒரு சித்தத்தை தேவன் ஏற்படுத்தி வைத்திருந்தார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமாக தான் சொல்லுங்களேன். அந்த பாப்பாவை கீழே குறை வச்சிருங்க, அந்த அம்மா வாங்க குறை வைங்க. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. தம்பி, இந்த வழியில் ஒரு பின்னாடி ஒரு 3 சேர் போட்டு விடுப்பா. ராஜு, அந்த பின்னாடி 3 சேர் இருக்கும், எடுத்து அப்படி அந்த பூச்செடிக்கிட்ட ஒரு 3 சேர் போடுங்க. போங்க, பின்னாடி இருக்கும் சேரு. யாரோ ஒருத்தர் போயா, உட்கார். எல்லாரும் இருந்துச்சுட்டாங்க பார்த்தீங்களா? இப்போ அதான் ஒரு 3 சேர் மட்டும் அந்த பூச்செடி இருக்குல்ல, அங்கே ஒரு வழியில் ஒரு 3 சேர் போட்டு வெளியில் வாங்க, வெளியில் வாங்க, இப்படி வாங்க. நான் இதே அதிகம்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு 25 சேர் வாங்கி வெளியிலேருந்து போட்டேன். இப்படி வாங்க, வரிசையாக போடும், ஒன்று பின்னாடி ஒன்று, இப்படி இந்த சகப்பு வழியிலே போட்டு விடுங்க, வழியில் போட்டு உள்ளே வாங்க, உள்ளே வாங்க. ரைட், வெரி குட். வச்சிரு, அங்கே வச்சு ஒரு 3 போட்டுருங்க. யாராவது வந்தால் உட்காந்துக்கிட்டு வழியில் போட்டு விட்டுருங்க. கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா. அதுக்கு தான் நம்ம ஆளுங்க யாராவது ஒருத்தர் அங்கேயே உட்கார வைக்கிறது. சீட்டு இல்லைன்னா அவர் முன்னாடி வந்துட்டார். சரி, அவர் நாம மகிமைப்படட்டும். பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்களேன். சரி, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிங்க, நம்முடைய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் அவரால் கூடாத காரியம், அவரால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. அவர் ஒரு தீர்மானம் பண்ணினார், அவர் ஒரு திட்டம் செய்தார். தேவன் இப்படி பூமியில் என்ன செய்ய வேண்டும், தேவகுமாரன் மூலமாக கன்னியின் வயிற்றிலே பிறந்து தேவன் தம்முடைய வல்லமையுள்ள ஆவியினாலே, பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அந்த முதல் மனிதன் பிறந்தது மண்ணினாலே பிறந்தான். முதல் மனிதன் எப்படி பிறந்தான்?
மண்ணினாலே ஆண்டவர் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் என்ன சொன்னார்? ஜீவாத்துமாவானான் என்று வேதம் சொல்லுகிறது. பிந்தின ஆதாமாகி இயேசுவை தேவன் என்ன செய்கிறார்? தம்முடைய வார்த்தையினாலே, தம்முடைய வல்லமையினாலே அவரை இந்த பூமியில சிருஷ்டித்தார். சொல்றது புரியுதுங்களா? அப்ப படைப்பின் கர்த்தர் அவர் படைப்பின் கர்த்தர், அவர் சிருஷ்டி கர்த்தர். அதனால நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு விஷயத்தை உங்களுக்கு செய்யணும்னு தீர்மானம் பண்ணிட்டாருன்னா, உங்களுக்கு ஒரு விஷயத்தை நடத்தணும்னு அவர் முடிவு எடுத்துட்டாருன்னா, அதை அவரை யாராலும் தடுத்து இவனுக்கு ஏன் இதை செய்யற, இவங்களுக்கு ஏன் இதை பண்ற அப்படின்னு கேட்கத்தக்கவன் ஒருவனுமே கிடையாது. சொல்றது புரியுதுங்களா? அவர் செய்ய உனக்கு நினைச்சிட்டாருன்னா, உனக்கு எப்படிப்பட்ட வாசலை அவரால் திறக்க முடியும், எப்படிப்பட்ட வழி அவரால் உனக்கு திறக்க முடியும், உன்னை கொண்டு என்ன வேணாலும் அவரால் செய்ய முடியும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அதனால தான் படைப்பின் கர்த்தரை நீங்கள் ஆராதிங்க, படைப்பின் கர்த்தரை தொழுது கொள்ளுங்க எப்பொழுதுமே. அவர் அதிகமாக நம்புங்க, அவர் அதிகமாக விசுவாசிங்க. உங்கள் வாழ்க்கையை எந்த நிலைக்கு மாற்றவும், உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கிரிகளை செய்யவும், இயற்கைக்கு அப்பாற்பட்டதான காரியங்களை செய்யவும் என் தேவன் உங்கள் வாழ்க்கையில் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அவர் அதை செய்ய முடியும். பிரியமானவர்களே, எவ்வளோ காரியங்களை நம்ம இன்னைக்கு ஏதோ அப்படியே பார்த்துட்டு அப்படி இருக்கிறோம். இல்லை, விசுவாசத்தோடு கூட நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல நம்பிக்கையோடு கூட நீங்கள் அவரை பின்பற்றும் போது என் தேவனால கூடும், என் தேவனால எல்லாம் ஆகும். ஆமாம், நீங்கள் தேவனை எவ்வளவு தேடுகிறீர்களோ அவ்வளவாக உங்கள் வாழ்க்கையில் அவர் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாரோ, அது செங்கடல் அடைச்சிருந்தாலும் சரி, இல்லை அந்த என்ன செய்யலாம், அந்த தண்ணீரை ரத்தமாக மாற்றணும்னாலும் மாற்றி உனக்கு விடுதலை தருவார். அதே தண்ணீரை உனக்கு ருசியுள்ளதாக மாற்றி உன்னை ஆசீர்வதிக்கிறனால உன்னை ஆசீர்வதிக்க முடியும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய காரியங்களையும் உன்னால் நம்ம தேவனால் உன் வாழ்க்கையில் அவரால் செய்ய முடியும். அதனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அவர் அப்படி ஒரு திட்டம், அவர் ஒரு சித்தம், அவர் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். அதான் அது மனுஷனுடைய அறிவுக்கு எட்டாததாக இருக்கிறது, மனுஷனுடைய அறிவுக்கு தூரமாக இருக்கிறது. அதுதான் அங்கே தேவதூதன் சொல்லும்போது தேவனால கூடாத காரியம் எப்படி ஆகும் ஒரு கேள்வி வருகிறது. என் வாழ்க்கையில் நடக்குமா? எப்படி இது? ஹல்லேலூயா. நானே ஒன்றும் இல்லாதவன், நானே பெருசாக படிக்காதால், நானே ஒன்றும் தெரியாத நபர், என் வாழ்க்கை. நீங்கள் முதல்ல ரட்சிக்கப்பட்டீங்களே, அதுவே இது பெரிய அதிசயமா இல்லையா? நான் இன்னைக்கு சபையில் உட்காந்துருக்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளையா நான் வாழ்கிறேன் அப்படின்றதே இன்னைக்கு ஒரு பெரிய காரியமா இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். நம்மளை பற்றி நமக்கு தானே தெரியும். சொல்லுங்க, எப்படியோ இருந்த வாழ்க்கை இன்னைக்கு இயேசுவின் பிள்ளையா, தேவனுடைய மனிதனா, இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறேன். இன்னும் நீ அவரை விசுவாசிக்கும் போது உன் வாழ்க்கையில் இன்னும் மேலான பெரிய அதிசயமான காரியங்களை அவர் உன் வாழ்க்கையில் செய்வதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அவரை பற்றி சொல்லப்படுகிறது 3 காரியங்கள். இயேசு எப்படிப்பட்டவர்? அதே வார்த்தையில் அந்த பிறந்த இயேசு, இந்த பூமியில கன்னியின் வயிற்றில பிறந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் எப்படி பிறந்தார், எப்படிப்பட்டவராய் பிறந்தார் அப்படின்னு அதே லூக்கால 1ஆம் அதிகாரம் 32வது வசனம் முதல் பகுதி மட்டும் படிங்க. அவர் பெரியவராய் இருப்பார். அவர் எப்படிப்பட்டவராய் இருப்பார்? பெரியவர். நம்ம இயேசு யாருங்க? சொல்லுங்க, பக்கத்தில் கை கொடு சொல்ல. ஹல்லேலூயா. ஆமாம், அவர் மட்டும்தான் பெரியவர். புரியுதுங்களா? பெரியவர்னா புரிஞ்சிருச்சா? புரியுதுங்களா? பெரியவர்னா வயசில் பெரியவர் இருக்கிறார். சில பேர் ரொம்ப பெரியவங்களை என்ன சொல்லுவோம்? அப்பா அவங்கெல்லாம் பெரிய ஆளு, பெரியவங்க அப்படிமோ இல்லையா? அப்போ எல்லாவற்றுக்கும் மேலாக இவர் பெரியவரா. அவரே சொல்லுகிறாரு, நீங்கள் எடுத்து வாசிங்க. மத்தேயு புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 41, 42 வசனத்தை வாசிங்க பார்ப்போம். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். இயேசு சொல்லுகிறார், யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோட எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். தென் தேசத்து ராஜஸ்திரீ, நல்லா கவனிங்க, தென் தேச
தேசத்து ராஜஸ்திரீ பூமியின் எல்லைகளில் இருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க ஒரு வந்தாள். ராஜஸ்திரீ எங்கிருந்து பூமியின் எல்லையிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாளாம். இதோ இயேசு சொல்லுகிறார், இதோ சாலமோனிலும் பெரியவர், அவர் சொல்லும்போது, இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இங்கே இருக்கிறார். இருக்கிறார். ஆதலால் ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியாரோட எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்ப நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, யோனாவிலும் பெரியவர் இயேசு. நம்ம இயேசு எப்படிப்பட்டவர்? யோனாவிலும் பெரியவர். அப்புறம் சாலமோனிலும் பெரியவர் அவர். சோத்திரம். எப்படிப்பட்டவர் அவர்? சாலமோனிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர். அப்ப நம்முடைய தேவன், நீங்க வேதத்துல பார்க்கிற, நல்லா கவனிங்க, நம்ம வேதத்துல பார்க்கிற எல்லோரை காட்டிலும் அவர் மிக மிகவும் பெரியவர், மிகவும் உயர்ந்தவர். அவர் எல்லா தேவ மனிதர்களை விட அவர் மிகவும் பெரியவர். எதற்கு அவரே சொல்லுகிறார் அதை நீங்க கவனிக்கணும். யோனாவுடைய பிரசங்கத்தை கேட்டு ஒருத்தன் மனம் திரும்பினான், நினைவே பட்டணம் மனம் திரும்பிருச்சு. சாலமோனுடைய ஞானத்தை கேள்விப்பட்டு அவ எங்கேயோ பூமியின் எல்லையிலிருந்து ஒருத்தி வராங்களாம். சோத்திரம். அல்லேலூயா. எங்கிருந்து வந்தாங்க? பூமியின் எல்லைகள் இருந்து. அந்த சேர்ல அப்படியே உட்கார வைங்கப்பா தம்பிகளை, போங்கப்பா சேர் இருக்கு பாரு, அப்படியே வரிசையா உட்காந்து, அங்க சேர் இருக்கு பாருங்க, அப்படியே உட்கார வைங்க. ஸ்தோத்திரம். ரைட், புரியுதா உங்களுக்கு? தம்பி இந்த சேர் தான், இதுல அப்படியே வரிசையா இருக்கு பாரு, அப்படியே உட்காந்துரு. அல்லேலூயா. சொல்றது புரியுது? அப்ப பாருங்க பிரியமானவர்களே, தேவன் நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடிய காரியங்கள், நம் வாழ்க்கையில அவர் செய்யக்கூடிய அந்த மகத்தான காரியங்கள் எல்லாவற்றிலுமே இயேசு பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை செய்கிறவர். யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர். வேதத்துல பார்க்கிற எல்லா தேவ மனிதர்களை விட பெரிய பெரிய எலியா தீர்க்கதரிசியை விட மோசையை காட்டிலும் எவ்வளவு விசேஷித்தவர் பாருங்கள் அப்படின்றார் எபிரேயர் புஸ்தகத்துல. ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் என்னாலை பார்க்க ஆசையா இருந்தான்றார். எப்படி? ஆபிரகாம் என்னுடைய நாளை பார்க்க ஆசையா இருந்தான் அப்படின்றார். அப்போ எல்லாரை விட இவர் உயர்ந்தவராக, இவர் பெரியவராக இந்த பூமியில பிறந்து வந்தார். அவர் சொல்றது விளங்கலாம். எதுக்காக அவர் அதை சொல்ல வருகிறார் என்றால், ஒரு யோனாவுடைய பிரசங்கத்தை கேட்டு ஒரு கூட்டம் மனம் திரும்பிச்சு, அவரை விட நான் பெரியவர் அப்படின்னா என்னன்னா, அவரே வார்த்தையானவரா வரார், அவரே தெய்வமே இப்ப வந்திருக்கிறார் நேரடியா. அப்ப என்னுடைய வார்த்தையை நீ கேட்டு மனம் திரும்பலன்னு சொன்னா, நாளைக்கு நினைவே பட்டணத்தார் உன்னிடத்துல குற்றம் சுமத்துவார்கள். ஏண்டா நாங்க யோனா பேச்சை கேட்டே மனம் திரும்பணும், தெய்வமே நேர்ல உனக்கு வார்த்தை சொல்லியும் நீ உணரலையா? சொல்றது விளங்குதாங்க? ஒரு எலியா இருக்கிறார், சில அற்புதங்களை செய்தார். ஒரு எலிசா இருக்கிறார், சில அற்புதங்களை செய்தார். மோசே சில அற்புதங்களை செய்துட்டு சொல்லிட்டு போயிட்டார், என்னிலும் பெரியவர் ஒருத்தர் வருவார். இப்ப யோவான் ஸ்நானகன் சொன்ன மாதிரி அவரும் சொல்லிட்டு போயிட்டார், அப்பவே என்னை விட பெரிய தீர்க்கதரிசி ஆண்டவர் ஒருத்தர் கொண்டு வருவார், அவருடைய வார்த்தைக்கு நீங்க என்ன பண்ணுங்க, செவி கொடுங்கன்னு இஸ்ரவேலர்களுக்கு சொல்லிட்டு போயிட்டார். யோனாவும் அதை தான் சொல்லிட்டு போனார், என்னிலும் பெரியவர் ஒருத்தர் வருவார் அப்படின்னு. சொல்றது விளங்குதுங்களா? அப்போ மோசே செய்த அற்புதங்களை விட, மோசே செய்த கிரிகளை விட, மோசே ஜனங்களை நடத்தினதை விட என் தேவனால அதிகமா நம்மை நடத்த முடியும். அவர்களுக்கே அவர்கள் செவி கொடுத்தார்கள், அவர்களுடைய வார்த்தையினாலேயே கிரிகள் நடந்தது. அவர்கள் மூலமாகவே ஆண்டவர் சில காரியங்களை செய்தார், சில அற்புத அடையாளங்களை செய்தார். இயேசு அதை விட பல்மடங்கு செய்யக்கூடியவர், பல்மடங்கு ஞானம் நிறைந்தவர், பல்மடங்கு மன்னிக்க கூடியவர் அவரே. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. அப்ப பெரியவராம் இயேசுவுக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். அப்ப இந்த உலகத்துல இயேசு பிறந்தார்னா அவர் எப்படி பிறந்தார்? பெரியவராய் பிறந்தார். ஸ்தோத்திரம். எப்படி பிறந்தார்? ஆமா, அந்த பெரியவரை நம்ம என்ன செய்யணும்? ஆராதிக்கக்கூடியவர்களாக, அல்லேலூயா, அவரை தொழுது கொள்ளக்கூடியவர்களாக, அவருக்கு நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக பிரியமானவர்களே நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அவருக்கு நம்மை கொடுக்கணும். இந்த பூமியில இயேசு பிறந்தார் அப்படின்னு இன்னைக்கு ஒரு என்ன செய்யக்கூடாது, ஒரு புது ட்ரெஸ்ஸை போட்டு நம்ம இன்னைக்கு கேக்கு வெட்டியோ கேக்கு சாப்பிட்டுட்டோ பிரியாணி சாப்பிட்டு போறதோ அல்ல. அப்ப தேவ பிள்ளைகள் நாம் இன்றைக்கு உலகம் பாருங்க சில பண்டிகைகளை கொண்டாடுகிறது. அந்த பண்டிகைகள் ஏன் கொண்டாடுகிறோம் என்று சொல்லி என்ன செய்யல, அவர்களுக்கு அநேகருக்கு தெரிவதில்லை. சொல்றது விளங்குதாங்க?
சில பண்டிகைகள் உலகத்தில் கொண்டாடப்படுகிறது. அந்த பண்டிகைகள் ஏன் கொண்டாடுறோம்னு சொல்லி அவர்களுக்கு தெரியல. உங்களுக்கு எனக்கு அப்படி இல்லை. எதையும் மறைச்சு வச்சு ஆண்டவர் செய்யல. எல்லாத்தையும் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் நம்மகிட்ட எழுதி கொடுத்துருக்கிறார். போதிக்கிறதுக்கு எங்களை மாதிரி பிரசங்கியாளர்களை வச்சிருக்கிறார். உங்கள்கிட்டையும் கொடுத்துட்டார், நீயும் வேணா செக் பண்ணி பார்த்துக்கோ அப்படின்னு. அப்போ நாம பிரியமானவர்களே, பண்டிகைகளை நாம் அப்படி ஆசை. ஏமா ஒரு லேடிஸ் போய் என்னன்னு விசாரிக்கலாமாம்மா, இங்கே பாருமா கிரிஜா போயிட்டு என்னன்னு விசாரிக்கலாமே, அங்கே போய் கேட்கலாமே என்னன்னு. எதுக்கு இங்கிருந்து இப்படி நான் பேசிகிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். பிரசங்கம் பண்ணும்போது யாராவது ஒருத்தர் அங்கே வாட்ச் பண்ணலாமே, என்னன்னு கேட்டு செய்யலாம், ஒழுங்குபடுத்தலாம். அப்படியே கீழே அங்கேயே உட்கார வைங்க, வழியிலே உட்கார வைங்க. ஏமா அப்படியே கூப்பிட்டாங்க கீழே வழியில் உட்கார வைங்க. பேசாமல் ஒரு ஆள் தான் அங்கே போட்டு வைக்கணும். இனிமேல் கொஞ்சம் கூட்டம் மீட்டிங், முக்கியமான மீட்டிங்கில் அப்படியே கீழே உட்கார வைங்க. அப்படியே உட்காந்துட்டே பேசுகிறேன் எப்படிமா, ஆமாம் அப்படியே உட்கார வைமா, வழியிலே உட்கார வச்சுருங்க வரவங்கள, சரியா? அப்படியே உட்கார வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ஆள் அது எழுந்து டக்குன்னு கொஞ்சம் ஞானமாக பார்த்துக்கணும். இங்கேயே உட்காந்து பேசுகிறீங்கன்னா எப்படி தெரியும்? ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அதுதான் ஒரு ஆளை போட்டு வச்சாங்க, வரவங்களை உட்கார வை, ஒழுங்குபடுத்து அப்படின்னு. கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா. நல்ல சத்தமாக சொல்லுங்க, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. அப்போ அந்த பெரியவருக்கு, இயேசு பெரியவர், அதெல்லாம் உலகம் அறியல. உலகம் அந்த பாரம்பரியத்தில் ஏதோ நான் எல்லாரும் செய்கிறாங்க, முன்னோர்கள் செய்தாங்க, நானும் செய்கிறேன் அப்படின்ட்டு. இன்னைக்கு ஏதோ சர்ச்சில் கிறிஸ்மஸ், ஆமாம் இயேசு பிறந்தான்னு சொல்கிறாங்க, நான் வரேன் கொண்டா. இல்லை, எதற்கு பிறந்தார் அவர், ஏன் பிறந்தார் அவர், ஹல்லேலூயா. அது அவர் நோக்கம் என்ன, அவர் யார், இதெல்லாம் அறிந்து கொள்ளணும் நாம. எப்படி சொல்றது புரியுதாங்க? ஏன் பிறந்தார் இயேசு, புரியுதுங்களா உங்களுக்கு? அப்புறம் அவர் எப்படிப்பட்டவர், இதெல்லாம் நமக்கு அறிந்து கொண்டு நாம் அதற்கு நம்ம வாழ்க்கையை அர்ப்பணித்து நம்ம வாழும் போது தான் பிரியமானவர்களே நம்ம வாழ்க்கை பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமென், ஹல்லேலூயா. ஃபாதர் பாடுறான்ல, பெரியவர் எனக்குள்ளே மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் மாபெரும் காரியம் செய்யும் இயேசு பெரியவர் எனக்குள்ளே. என்ன வரல, சும்மா கேட்டுட்டு இருக்கிறனால அப்படி இருக்கு. அதை நீங்கள் வார்த்தையை ஜீவனோடு கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு நல்லா பலமாக கையை தட்டு நமக்கு தானாக வரும். இப்போ அப்படிப்பட்ட நிலைகளில் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் நிறைய பேர். இன்னைக்கு பிரசங்கம் ரைட்டு, ஒரு முடிஞ்சது அவ்வளோதான். இல்லை, இந்த பிரசங்கம், இந்த செய்தி, இன்னைக்கு ஆராதனை என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பகுதியில் தேவனுடைய தொடுதலை எனக்கு கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு கேட்கக்கூடிய இந்த வார்த்தை ஏதாவது ஒன்று பெரியவர் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீ சொல்றதா இருக்கணும். பெரியவர் இயேசு எனக்கு இருக்கிறார், ஹல்லேலூயா. எல்லாரை விட உயர்ந்தவர் எனக்கு இருக்கிறார், என்னோடு கூட பெரியவர் இருக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு தைரியம் நமக்கு எப்பொழுதும், ஒரு விசுவாசம் நமக்கு தேவை. அவருக்கு உன் வாழ்க்கையில் ஒப்புக்கொடு. உன் வாழ்க்கையில பெரிய காரியங்கள் அவர் செய்வார். அவர் அதான் சொல்ல வர, எலியாவை விட, மோசேயை விட, யோனாவை விட, சாலமோனை விட ஞானம் இல்லை. என்னை எல்லாரும் கொஞ்சம் பைத்தியம்ன்றாங்க. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. சொல்றது புரியுதுங்களா? பேச தெரியலன்னா என்ன சொல்லுவாங்க, பைத்தியமாடா நீ அப்படி கேட்டுருவாங்கல்ல டக்குன்னு. பேச தெரியல, ஞானமாக நடக்க தெரியல, அறிவாக நடக்க தெரியல அப்படின்னா ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் சம்பூர்ணமாய் தருகிற தேவனிடத்தில் போ, பெரியவராம் இயேசுவின் இடத்துல போ, உனக்கு அனந்த ஞானத்தை அவர் தரமாண்டாரா? சொல்லுங்க, ஹல்லேலூயா. யாருமே என்ன மன்னிக்கல, யாருமே என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சோத்திரம், ஹல்லேலூயா. நான் எவ்வளோ இங்கே சொல்லி பார்த்தேன், அங்கே சொல்லி பார்த்தேன், ஓனர்கிட்ட சொல்லி பார்த்தேன், வேலை செய்யறவர்கிட்ட சொல்லி பார்த்தேன், என்னை யாரும் மன்னிக்கல அப்படின்னா கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசு என்ன சொன்னார் தெரியுங்களா? யோனா போய் பிரசங்கம் பண்ணிட்டு அவனால் மன்னிக்க முடியல. அவன் தண்டனை கிடைக்கணும் தான் நினச்சிக்கிட்டு இருந்தான். ஆனால் இந்த இயேசு அப்படிப்பட்டவர் இல்லை. ஆனால் இயேசு என்ன சொன்னார்? வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத லட்சக்கணக்கான மக்களுக்காக நான் பரிதாபப்படாமல் இருப்பேனோ அப்படின்னு சொன்னார். மனம் இறங்கினார் ஜனங்களுக்கு, பரிதாபப்பட்டார் ஜனங்களுக்கு. அப்ப நம்ம மேல பரிதாபப்படக்கூடியவர் நமக்கு ஒருவர் இருக்கிறார். உனக்கு ஞானத்தை தரக்கூடியவர் ஒருவர் இருக்கிறார். உன் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யக்கூடியவர் ஒருவர் இருக்கிறார். உன்னை அதிசயமாய் வழி நடத்தக்கூடிய ஒரு பெரியவர் உனக்குள்ள இருக்கிறார். உலகம் உன்ட பணம் இருந்தாதான் உன்னை பெருசா பார்க்கும் இல்லையா? பெரிய படிப்பு இருந்தால் உன்னை கொஞ்சம் பெருசாக பார்க்கும். ஆனால் நான் சொல்கிறேன், நீ அதெல்லாம் பார்க்காத. ஹல்லேலூயா சொல்லுங்க. உனக்குள்ள இயேசு இருக்கிறாரா பெரியவர், ஹல்லேலூயா. இந்த உலகம்லாம் தானாகவும் பின்னாடி வரும். ஒரு நாள் அற்பமாய் பார்க்கப்பட்ட தேவ மனிதர்களை நீங்கள் எத்தனை பேர் வேதத்தில் பார்க்கலாம்?
அற்பமா பார்க்கப்பட்டவங்க. யோசேப்பு அற்பமா பார்க்கலையா? தான் நான் முந்தா நாள் சொல்லிட்டு இருந்த பாஸ்டர் லூக்கா சேகருடைய சாட்சியை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவருடைய தகப்பனாருடைய குடிப்பழக்கத்தினால மொத்த 5 குடும்பங்களும் பிரியமானவர்களே சீரழிந்து போனது, சின்னாபண்டமானது, கஷ்டம், வறுமை, தருத்திரம், பசி, வீடு வாசல் இல்லை. அவங்க தாயாரோடு அவங்க மாமா ஒரு ஓலை வீட்டில் வச்சிருந்தாராம். கிட்டத்தட்ட 13, 14 வயது, 15 வயது வரைக்கும் பசி பசி பசி, எந்த நேரம் சாப்பாடு சாப்பாடு. அவர் ஜுரத்தினால, போலியோ அட்டாக்கினால அவர் பாதிக்கப்பட்டும், படிப்பு சரியா இல்லை. ஏதோ ஸ்கூலுக்கு 10th வரைக்கும் அப்படி போயிட்டு வந்துட்டு என்ன செய்ய, சாப்பாட்டுக்காக ஸ்கூலுக்கு போயிட்டு ஒருவேளை சோறு கிடைக்குமேனு ஸ்கூலுக்கு போக வர, இப்படியே வேதனையோடு கண்ணீரோடு இருந்து, ஆண்டவரே என் வாழ்க்கை எவ்வளோ மோசமாக இருக்கேன், நான் என்ன செய்ய போகிறேன், பேசாம நான் எனக்கு அவர் ஆண்டவரை தெரியாது, அவருக்கு நான் மரிச்சு போக போகிறேன் அப்படின்னு முடிவெடுத்து, உலகத்தில் ஆண்டவர்னு ஒருத்தருமே இல்லையா, காப்பாற்ற ஒருவருமே இல்லையா, தெய்வம்னு ஒருத்தர் இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லி கண்ணீர் வடித்து கேட்டாராம். சொல்லுங்க அல்லேலூயா. அப்பதான் தேவனுடைய சத்தம் அவருக்கு வெளிப்பட ஆரம்பித்திருக்கிறது. நான் இருக்கிறேன் மகனேன்னு சொல்லி. அப்பதான் இயேசுன்றத அவரே தனி இருதயத்தில் அப்படி அப்படியே உட்கார வைங்கம்மா, அப்படி அப்படியே உட்கார வைங்க, சொல்லக்கூடாதுமாண்ணா, நீங்களே வரவங்கள அப்படி அப்படியே உட்கார வைங்க, அப்படி அப்படியே டக்கு டக்குன்னு உட்கார வச்சிருங்க. ரைட், சரி, பிரைஸ் தி லார்ட். இந்த புது பிள்ளைங்க இப்போ வரதெல்லாம் புதுசாக வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ பாப்பா கூட ரட்சிக்கப்படலை, இப்போ தான் வருது சபைக்கு புதுசாக. சோத்திரம் அல்லேலூயா. ஆமாம், கவனிங்க. அதனால் நீங்கள் விசுவாசி தான் இன்னும் வந்துட்டே இருக்கிறான்னு நினைக்காதீங்க. இப்போ கொஞ்சம் புது ஆளுங்க 1-2 பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. சோத்திரம், சத்தமாக சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்னா புது ஆளுங்க கொஞ்சம் அவ்வளோ நேரம் உட்காந்துருக்க மாட்டாங்க. கவனிங்க. அப்போது நம்ம அந்த பெரியவரிடத்துல நம்முடைய வாழ்க்கையை நம்ம அர்ப்பணிக்கும் போது, இயேசு நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய காரியங்களை, எவ்வளோ பெரிய மகிமையான விஷயங்களை, அவர் அவ்வளவு கஷ்டப்பட்ட மனிதன், எல்லாராலும் தள்ளப்பட்ட, வேலைக்கு பிச்சை எடுக்க போடா ட்ரெயினில், உனக்கு நல்லா காசு கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்களாம். சொந்தக்கார வீட்டில் எல்லாருக்கும் பத்திரிக்கை வைப்பாங்க, இவங்க வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க மாட்டாங்களாம். புரியுதுங்களா? எல்லாராலும் எங்கள் குடும்பம், ஏன்னா அவங்க பசி பரதேசி மாதிரி வருவானுங்கன்ட்டு கண்டுக்க மாட்டாங்களா. யாரும் சட்டம் பண்ணலை, உறவுகள் சட்டம் பண்ணல, நண்பர்கள் சட்டம் பண்ணல, படிக்கிற இடத்துல மதிப்பில்லை, சமுதாயத்தில் எனக்கு மதிப்பில்லை, வேதனை கண்ணீர் தான் எனக்கு மிச்சமாக இருந்தது. அப்படியே ஒரு பேக்கை வச்சுக்கிட்டு தெரு தெருவா படுத்துக்கிட்டு, பிளாட்பாரம் தான் படுக்க அவருக்கு, அப்படியே படுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு போகிற இடம் வர இடம்லாம் பாட்டை, ஆண்டவர் அன்பு அறிஞ்சிட்டனால பாட்டை பாடிக்கிட்டே இருப்பாராம், தேவனை மகிமைப்படுத்திக்கிட்டே இருப்பாராம், தேவனை பெரியவராக பார்த்துக்கிட்டே. ஒன்றுமே இல்லை, சரீரத்திலே பலன் இல்லை, படிப்பு இல்லை, சொந்த பந்த உதவி இல்லை, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்ட மனுஷன் பாட்டை மட்டும் ஆண்டவரை பாடிக்கிட்டே. ஒன்றுமே தெரியாதான், கீபோர்டு கார்டு தெரியாது, ராகம் தெரியாது, ஒன்று. ஆனால் பாட்டு வரும், பாடி 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 பாடல்கள் எழுதி வச்சுக்குவேன். நானும் எனக்கு தெரிஞ்ச அறிவில் நல்லா ஏதோ ஒரு வருதே, பாடல் மாதிரி வருதேன்னு எழுதி வச்சுக்குவேன் அப்படின்றார். இப்படி அவர் போக போக அவருடைய வாழ்க்கையில் பிரியமானவர்களே தேவன் அவரை தொட ஆரம்பிச்சிருக்கிறார். சொல்லுங்களே லோயா. கண்ணை மூடி மூடி திறக்காம, லைட் இங்கே வெளிச்சம் நல்லா இருக்கு, இங்கே அதுக்கு தான் நான் போக்கஸ் எல்லாம் போடக்கூடாது, இந்த மாதிரி லைட் எல்லாம் போட்டால் நல்லா இருக்காது சர்ச்சுக்கு அப்படின்னு நான் போடலை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, டிம் டக் லைட் அடிச்சுட்டே இருக்க வேண்டாம், அது எல்லாத்துக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். கையை உயர்த்தி அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். நல்ல பலமான ஒரு அல்லேலூயா. அதெல்லாம் நல்லா இருக்காது இல்லையா? இப்போ என்னை பார்க்கும்போது எப்படி இருக்கும், டப் 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 லைட்டை போட்டுக்கிட்டு, இதெல்லாம் ஆராதனையில் ஒழுங்காவா இருக்கு? இது சபையில் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைக்கு நமக்கு எதுக்கு அதெல்லாம், அப்படி தான் விட்டுட்டு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 2 பேர் இப்போ கண்ணை மூடி மூடி லைட் அடிச்சுட்டே இருக்கிறீங்க, அது வேணாம். சோத்திரம், அல்லேலூயா, சோத்திரம். அப்படி அப்படியே உட்காருவீங்க வழியில். ரைட், புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது, விளங்குதா? ஸ்தோத்திரம். அவரை பாருங்க பிரியமானவர்கள், அந்த அருமையான அந்த அந்த மனுஷனை ஆண்டவர் தொட ஆரம்பித்து, அப்படியே ஒருத்தர் ரட்சிப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக போய், ஒருத்தர் மூலமாக பாடல் வெளியிட போய், இங்கே ஆண்டவர் அவர் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் கிரியை செய்ய போய் 1-2 பேராக கூப்பிட்டு இன்னைக்கு சொல்கிறாரு, எனக்கு முகம் தெரியாதவங்களாம், ஐயா என் கல்யாணம், நீங்கள் ஒரு வாழ்த்து சொல்லிட்டு போன்றாங்க, நான் எங்கேயுமே போக முடியல. தெரியுதுல்ல, லூக்கா சாகர் தெரியல, திறந்தால் நீ அடைப்பவன் இல்லை, பாடல் பாடினவர், அப்பா உன் சமூகத்தில் பாட்டு பாடினவன், பாடாமல் என்னால் இருக்கு. எவ்வளோ பாடல், 100கணக்கான பாடலை பாடிட்டார். இன்னைக்கு பெரிய சபை, ஏக்கரா கணக்கில் இடம் வாங்கி இன்னைக்கு பெரிய சர்ச்சு கட்டுறாரு. தமிழ்நாடு, இந்தியா முழுவதும் பயன்படுத்தப்படுகிறார். எல்லா நாடுகளுக்கும் போகிறார். இன்னைக்கு எந்த சத்திரத்தில் போய் திருமண மண்டபத்தில் என்னால் சாப்பிட முடியலன்றார். ஏன்னா ஓடி வந்து, ஐயா உங்கள் பாட்டால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். ஒன்றுமே இல்லாதப்போ அவரை பெரியவராக பார்த்தாரு. இன்னைக்கு ஜனங்க ஓடி ஓடி வந்து அவரை பெரியவராக பார்க்குறான்.
ஒரு இடத்துல போனால் என்னை வரவேற்க எங்களுக்கு ஆள் இருக்காது. ஏன்டா இந்த குடும்பம் வந்துருச்சு, இந்த ஆள் வந்துட்டான்னு என்னை பார்ப்பாங்க. ஆனால் நான் இன்னைக்கு சபைக்குள்ளே போகும்போது, எங்காவது மீட்டிங்கு போகும்போதோ, ஒரு திருமணத்துக்கு போகும்போதோ 10 பேர் ஓடி வந்து என்னை சூழ்ந்து, ஐயா வாங்க வாங்கன்னு சால்வை போட்டு பூக்கொத்து கொடுத்து என்னை உள்ளே கூட்டிகிட்டு போய் ராஜ மரியாதை கொடுத்து முதல் இருக்கையில் உட்கார வைக்கிறாங்க. இந்த பெரியவர் தான் என்னை பெரியவனாக்கினான்ற. கையை தட்டி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஏன் நம்மளாக்க மாட்டாரா? அப்போ எதுவுமே இல்லாத அவர் தேவன் எனக்கு வந்துட்டார், அது போதுன்னு அவர் சந்தோஷமா கஷ்டத்துலையும் நஷ்டத்துலையும் பாடுகள்லையும் தேவனை துதிச்சு ஆராதிக்க இன்னைக்கு அவரை பெரிய மனிதனா தேவன் தூக்கி வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில செய்ய முடியாதா அது? ஹல்லேலூயா. நீ இப்படியே தான் இருப்பேன்னு ஏன் நினைக்கிற? உங்க வாழ்க்கையில் எனக்கு உயர்வு வரும், என் ஆண்டவர் பெரியவர், என்னை பெரியவனா மாற்றுவார். நான் தேவனார என்ன தெரியலா இருக்கணும், பெரியவனானப்பா பத்தியா நான் பெரியவனாயிட்டேன் இல்லை, பெரியவர் இயேசு என்னை பெரியவர் உயர்த்தினார். அதான் சாட்சி சொல்றாரு பாருங்க. வெக்கப்படா மைக்க பிடிச்சி சொல்றாரு பாருங்க. இப்ப நான் என்ன பெரிய ஆளா? நானும் பெரிய ஆளா? பிரைஸ் ஹல்லேலூயா. ஊர்ல இருந்தோம், எப்படியோ வாழ்ந்தோம், எப்படியோ இருந்தோம், அதெல்லாம் நான் எப்பவுமே சொல்றதே இல்லை. சொல்றது அதிகபட்சமா அதை பத்தி நாங்க பேசுறதே இல்லை. ஒரு 30 பேர் 40 பேர் என்கிட்ட வேலை செஞ்சாங்க, சொத்துக்கள் இருந்தது, வீடு வாசல் இருந்தது, பயங்கர, அதெல்லாம் வேற கதை. ஆனா நான் சென்னைக்கு வரும்போது அதான் சொன்னேனே, இங்க இருக்கிற காக்கா குருவி கூட எங்களுக்கு தெரியாது. சொல்லுங்கள் ஹல்லேலூயா. எங்களுக்கு வாழ்வா சாவா அந்த பெரியவர் இயேசு அறிந்து கொண்டோம். எங்களை பெரியவர் அவர் தான் தேடி வந்தார், நாங்களும் தேடி போகல, அவர் எங்களை தேடி வந்தார். அந்த பெரியவர் ஆராதிக்க அன்னைக்கு பெரியவர்களோடு கூட கொண்டு போய் ஆண்டவர் அமர பண்ணுகிறார். நல்ல கையை தட்டி சொல்லுங்க ஹல்லேலூயா. அவரையே தேடுறோம். அறிஞ்சதுக்கு அப்புறம் நான் அவரையே தேட ஆரம்பிச்சிட்டேன். என் குடும்பத்தில் அதிகமாக நான் தான் அவரையே தேட ஆரம்பிச்சிட்டேன். பாட்டு பாடுறதும், ஜெபம் பண்ணுறதும், ஊழி செய்கிறதும், இப்படியே தேட தேவன் என்ன உயர்த்திக்கிட்டே தான் இருக்கிறார். நான் சொல்கிறேன், நான் இல்லை, நான் ஒரு பரதேசி. ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் ஒன்றும் இல்லாதவன், நான் ஒரு வெறும் என்ன செய்தேன், வெறும் நபரா நான் இந்த சென்னை பட்டணத்துக்கு வந்தவன். ஹல்லேலூயா. என்னை பெரியவன் ஆக்கிறவர் இயேசு. இயேசு தான் அதை செய்கிறார். நம்ம ஜீரோ. சொல்றது விளங்குதாங்க? இதுக்கு தகுதியற்றவர்கள். அப்ப நீங்க ஆண்டவரை உயர்த்துவேன், தேவனை மகிமைப்படுத்தி வாழ்வேன்னு சொல்லி பெரியவர் இயேசுவை நீங்க உயர்த்தி வாழ்கிற ஒரு எண்ணம் வந்தா, அந்த பெரியவர் உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்துகிட்டே இருப்பார். செய்யறதெல்லாம் என் வாழ்க்கையில இயேசுன்னு சொல்லு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அல்ல பலமா சத்தமா தான் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கு? அடுத்த வருஷம் நான் வரும்போது நான் மைக்க பிடிச்சி சாட்சி சொல்லுவேன், ஆமாம் என் தேவன் என்னை இப்போ பெரியவனா, ஒன்றும் இல்லை, ஜீரோ தான், என் தேவன் என்னை பெரியவனா மாற்றினார், என் வாழ்க்கையை மாற்றினார். என் வாழ்க்கையில் எனக்கு பல உயர்வுகளை கொடுத்திருக்கிறார், பல மாற்றங்களை கொடுத்தது இந்த இயேசு. அவருக்கு பெரியவருக்கு உங்க வாழ்க்கை ஒப்பு கொடுங்க. இரண்டாவது அங்க சொல்லுகிறார் பாருங்க, அதே அதிகாரத்துல வாசிங்க. உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். யாருடைய சிங்காசனம்? தாவீதினுடைய. அதாவது இரண்டாவது நான் சொல்லுகிறேன், முதல்ல பார்க்கும்போது அவர் பெரியவர், இரண்டாவது நான் சொல்லுகிறேன் ராஜாவாக பிறந்தார். சாஸ்திரிகள் வந்து என்ன கேட்டாங்க? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? ஏன்பா நான் தான் ராஜா? ஏரோது ராஜா கேட்கிறான். யூதருக்கு இப்ப நான் தான் ராஜா. சோத்திரம். நல்லா ஊழி செஞ்சு சண்டே கிளாஸ் பிள்ளைகளா கூப்பிட்டு வந்துடுவான். பாருங்கம்மா போமா கிரிஜா முன்னாடி யாராவது புது பிள்ளைங்க நிற்கிறாங்க, உள்ள வர யோசிக்கிறாங்க. தம்பிகள்லாம் முன்னாடி தள்ளி விடுங்க, அந்த தம்பிகளா முன்னாடி வாங்க. வாங்க நல்லா தள்ளி விடுமா முன்னாடி. ரேகா சார் வேகமா அப்படி முன்னாடி, அங்கேயே அதுல அங்கே சகோதரிகள் வந்தால் உட்கார வச்சுக்கிறோங்க. இன்னும் தள்ளி விடுங்க. போ வா வேகமா ட்ரெயின் பெட்டி தள்ளி, அப்படியே உட்கார். சோத்திரம். ஹல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க பெரியமானவர்களே, இயேசு பெரியவராய் பிறந்தார். அடுத்தது அவர் எப்படி பிறந்தார்? ராஜாவாக. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ராஜாதி ராஜாவை எல்லாவற்றுக்கும் ஆளுகை செய்ய அவன். ஆனால் கடைசியில் சிலுவைக்கு போகும்போது அவங்க கேட்குறான், நீ ராஜாவா சொல்லு அப்படின்றான். ஹல்லேலூயா. அவர் சொல்றார், ஹல்லேலூயா, என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது இல்லை, என் ராஜ்யம் தேவ ராஜ்யம். ஹல்லேலூயா. இந்த பூமியில இவ்வுலக பிரகாரமான ராஜா இல்லை, நான் இந்த பூமியில நான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வந்தேன் அப்படின்னார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, தாவீதினுடைய ராஜ்யத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. எடுத்து வாசிக்க 2 சாமுவேல் புஸ்தகம்
8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். 2 சாமுவேல் 8:15. இப்படியே தாவீது இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாய் இருந்தான். இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக இருந்தான். அவன் தன்னுடைய எல்லா ஜனத்திற்கும் நியாயமும் நீதியும் செய்து வந்தான். நீதியும் நல்ல தாவீது ராஜா அவன் ராஜாவா இருக்கும்போது என்ன செய்தானா? எப்படி? நியாயமும் நீதியும் தன் ஜனங்களுக்கு செய்து வந்தான் போட்டிருக்கு. அவரை காட்டிலும் நீதியும் நியாயத்தை செய்யக்கூடியவர் தான் நம்முடைய ராஜாதி ராஜா. ஏன்னா இந்த உலகத்தை தேவனே ஆள வேண்டும், தன் ஜனங்களுக்கு அவரே ராஜாவாக இருந்துதான் நடத்தினார். ஆனா பிசாசு தந்திரமா ஜனங்கள் என்ன பண்ணிட்டான்? தேவனிடத்திலிருந்து பிரிச்சான். பிறகு ஆபிரகாமை தெரிந்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாக மீண்டும் அவரே ராஜாவா இருந்து ஜனங்களை வழிநடத்த விரும்பினார். ஆனா இந்த ஜனங்கள் என்ன தெரியுங்களா செஞ்சிட்டாங்க? எங்களுக்கு உலக பிரகாரமான ஒரு ராஜா வேணுட்டாங்க. கொஞ்சம் கவனிங்க, நீங்க எடுத்து அந்த வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரம் 5லிருந்து 7 வரை வாசிங்க பார்ப்போம். 1 சாமுவேல் 8ஆம் இதோ நீர் முதிர் வயதுள்ளவனானீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடப்பதில்லை. ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. சாமுவேலுக்கு எப்படி இருந்தது? தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வது எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்றதை கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. அவர்கள் என்ன செய்யல? உன்னை தள்ளவில்லை. வாசிங்க, நான் அவர்களை ஆளாதபடி என்னைத்தான் தள்ளினார்கள். தேவனையே தள்ளிட்டான். சொல்றது விளங்குதுங்களா? அவர் ராஜாவா இருந்து இவங்களை நடத்தணும்னு விரும்பினார். இவங்க என்ன செய்யறாங்க? இல்ல தேவனை பார்க்க முடியல, அவர் எங்களை நடத்துறார், அவர் எங்களுக்கு ராஜாவா இருக்கிறார், எங்களுக்கு எல்லா உலக வழக்கம். அவருக்கு அப்பப்ப பிரச்சனை வரும்போது உலக பிரகாரமா உடனே ஒரு மனுஷன் வந்து நிக்கணும்னு பாக்குறான். ஆனா நீங்க அதனோட கீழே, ஆனா ராஜா வந்தா என்னெல்லாம் செய்வான்னு சொல்லு அப்படின்ட்டார். அவன் உங்களை அடிமையாக்குவான், உங்களை வேலைக்காரரை எடுத்துக்கொள்ளுவான், உங்க மேல வரி சுமத்துவான், உங்க மேல் நிறைய பாரங்களை எல்லாம் சுமத்துவான்னு சொன்னா கூட அவர்கள் பரவாயில்ல இருக்கட்டும், உலக வழக்கத்தின்படி எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொடுங்கன்ட்டான். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்களேன் பிரைஸ் எல்லாம். இந்த மனிதனை தேவனே ராஜாவா இருந்த ஆண்டாதான் நம்ம வாழ்க்கை நீதியும் நியாயமா நம்மளை அவர் நடத்துவார். எந்த ராஜாவும் இந்த பூமியில நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அது அவர் வந்தா இந்த பூமி சரியாயிடும், அவர் வந்து எல்லாத்தையும் சரிப்படுத்திடுவாரு, இந்த ஆள் வந்தா அவர் வந்து எல்லாத்தையும் சரிப்படுத்திடுவார், ஏதோ கொஞ்சம் செய்வாங்களே. இந்த பூமியில வருகிற எந்த ராஜ்யத்தை ஆள்கிறவர்களும் எந்த அதிகாரத்துக்கு வருகிறவர்களும் இந்த பூமியில யாராலும் நன்மை செய்யவே முடியாது. இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில இந்த பூமியில, நேற்று நான் செவ்வாய்க்கிழமை கூட சொன்னேன், சில காரியங்கள் இந்த பூமியில நிலநாட்டமாய் நீங்க இங்க வாழும்போது நாளைக்கு நித்தியத்தில் அவரே ராஜாதி ராஜாவா இருந்து இந்த பூமியில புதிய வானம் புதிய பூமியில அவர் உங்களை வழிநடத்துகிற ராஜாவா இருப்பார். அவர் இங்கே நீங்க யாருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கணும்? தேவனுடைய ஆளுகைக்கு உங்க வாழ்க்கை நீங்க ஒப்பு கொடுத்து வாழ்கிறவர்களா இருக்கணும். நீங்க தான் எனக்கு ராஜா ஆண்டவர்னு சொல்லணும். நீங்க தான் எனக்கு எல்லாமே, நீங்க என்ன நடத்துங்க அப்படின்னு சொன்னா உங்க வாழ்க்கையில பிரியமானவர்கள் அவர் எல்லா விதமான நீதியும் எல்லா விதமான நியாயத்தை செய்து நடத்துறது மாத்திரமல்ல, நல்லா கவனிங்க, அவர் 1000 வருஷ அரசாட்சியில வேதம் தெளிவாய் சொல்லப்படுகிறது. இன்னைக்கு நீங்க அப்படி ஒப்பு கொடுத்து வாழ்வீர்கள் என்று சொன்னால் நாளைக்கு 1000 வருஷ அரசாட்சியில இயேசு கிறிஸ்துவோடு கூட ராஜாதி ராஜாவோடு கூட வேதம் சொல்லுகிறது, அவரோடு கூட நாமும் ஆளுகை செய்வோம். எப்படி? நம்ம ஆண்டவர் பார்த்தீங்களா, அவர் ராஜாவா இருந்தால் நம்மளை என்ன பண்றாரா? கூட வைத்து அவரோடு ஆளுகை செய்யும்படியால் அவருக்கு ஈக்குவலாக அவருக்கு இணையாக நம்மையும் வைத்து அவர் 1000 வருஷம் நாங்கள் அவரோடு கூட பூமியில் ஆளுகை செய்வோம். அப்படி இருக்க வசனம். நேரம் இல்லாதனால புரியுதா உங்களுக்கு? மண்டையில கொஞ்சம் கவனிக்கிறீங்களாமா? இப்போ இன்னும் ½ இன்னொரு 1/4 20 நிமிஷத்துல எல்லாம் முடிஞ்சிடும். அப்பா அவ்வளோதான், உங்களை எல்லாம் தூக்கி பைபிள் வசனம் பாட்டு இங்கே நடந்த ப்ரெசன்ஸ் அப்படி தூக்கி, எப்படி சில பேர் பட்டப்படிப்பு வாங்குவான், கூப்பிட்டு என்ன பண்ணுவான், அவனுக்கு மோளம் அடித்து அவனை வரவேற்க வத்த கம்பளமெல்லாம் போட்டு வரவேற்று அவனை அந்த அன்னைக்கு உலக மரியாதையெல்லாம் கொடுத்து சொந்தக்காரன் வந்து அவன் வந்து இவன் வந்து
போனவன் வந்தவெல்லாம் வந்து அவ்வளவு கிராண்டா நடக்கும் பட்டமளிப்பு விழா. எல்லாம் முடிஞ்சோன்னு மொத்தமாக ஃபோட்டோ எடுக்கும்போது என்ன பண்ணுவான், அப்படி கழட்டி நல்லா வீச விட்டுருவான். அது மாதிரி தான் அவன் வாழ்க்கையே இருக்கும் கடைசி வரைக்கும். சொல்றது விளங்குதாங்க? என்ன பண்ணுவான், அதை கழட்டி அப்படி எல்லாம். இதெல்லாம் கொடுமை பரவாயில்ல. பைபிள் கிளாஸில் படித்த ஒரு கூட்டம் இப்போது வந்திருக்கு வெளியில். அது ஒரு படிச்சுட்டு வந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் பையன் அதில் இருக்கிறான்னு எனக்கு ஃபோட்டோலாம் அனுப்பிச்சார். இதே மாதிரி அந்த டீமும் கடைசியில் என்ன பண்ணுது, இதை கழட்டி தூக்கி வீசுகிறான் மேலே. சோத்திரம் அல்லே சொல்லுங்க பார்ப்போம். அது மாதிரி இப்போ கூட்டம் முடிஞ்சோன்னு அல்லே லூயா, எங்கே கோழி பறக்குது, எங்கே ஆடு பறக்குது, எங்கே மீன் பறக்குது, எங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டில் பிரியாணி கிடைக்குது. சோத்திரம் அல்லே லூயா சொல்லுங்க பார்ப்போம். வா செல்ஃபி எடுப்போம். இன்னைக்கு எங்கே போவோம், பீச்சுக்கு போவோமா, முட்டுக்காடு போவோமா? சோத்திரம் அல்லே லூயா. போங்கம்மா, பறக்கிறத சாப்பிடுங்க, ஓடுறத சாப்பிடுங்க, மீந்துறத சாப்பிடுங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. இதை பறக்க விடாமல் சாப்பிடுங்க. எதை பறக்க விடாம இங்கே முடிஞ்சோடனே ஆராதனை பிரசன்ஸ் வார்த்தை எல்லாம் ஸ்வைன்னு அடிச்சு விட்டா. சோத்திரம், இதை நீங்கள் இருதயத்தில் இருக்கணும். ஓடும்போதெல்லாம் சோத்திரம், ஆண்டவர் நீ பெரியவர்னு சொல்லு, நீ எனக்கு ராஜான்னு சொல்லுங்க, சொல்லுங்களே லூயா. இதை நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா நம்ம சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயம்தான், நடந்துரும். கீழே இறங்கினோடனே பாருங்களேன், ஒரு நம்ம ஆளுக்கு வேலை காமிச்சிருவாங்க சில பேர். பள்ளியில் சொல்லுங்க பாப்பா, ஹல்லேலூயா. செருப்பு போகிறதுக்குள்ளே பிரச்சனை வந்துடும், வண்டி எடுக்கிறதுக்குள்ளே ஒரு கோளாறு வந்து போகும். சோத்திரம், ஹல்லேலூயா. வீட்டில் சமையல் பண்ணும்போது ஒரு கோளாறு வந்துடும். அப்படி அதெல்லாம் அதை தான் தூக்கி வீசணும். இயேசுவை நம்ம இருதயத்தில் சுமந்து, அவர் இருதயத்தில் பிறந்துட்டாருங்க, உனக்குள்ளே தான் இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறான்னு சொல்லியிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் உனக்கு நிரந்தர ஆசீர்வாதம். இதுதான் உன் அடுத்த வருஷம் வரும்போது உன்னை இன்னும் கொஞ்சம் பெரிய ஆளாக உயர்த்தி இருக்கும், உன் வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் மேன்மைப்படுத்துறதா இருக்கும். அப்போ அவர் நமக்கு எப்படி இருக்கிறார், பெரியவராக இருக்கிறார், ராஜாவாக இருக்கிறார், கடைசியில் நித்தியமானவர். அவர் யாரு? நித்தியமானவர். சொல்லி முடிக்கிறார். 1:37 வாசிங்க. தேவனாலே கூடாத காரியம் இல்ல 33. அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றார். ராஜ்யத்துக்கு முடிவே இருக்காது. அவர் என்றென்றைக்கும் அரசாளக்கூடியவர், அதாவது நித்தியமானவர். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நம்ம ஏசியா எப்படி பிறந்தார்? அவர் நித்தியமானவரா? நம்ம எல்லாம் நித்தியமானவங்களா? நம்ம பிறக்கும் போதே பெரியவங்களா பிறந்தோமா? இல்லை. நம்ம ராஜாவை பிறந்தோமா? இல்லை. அவர் பிறக்கும் போதே பெரியவராக இருப்பாருன்னு சொல்லியாச்சு. அவர் பிறக்கும் போதே யூதருக்கு ராஜாவா பிறக்கிறவர் எங்கேன்னு சொல்லியாச்சு. அவர் பிறக்கும் போதே சொல்லிட்டாரு, இவருக்கு மரணமே இல்லை. நமக்காக தான் சரீர மரணம், ஆனால் மீண்டும் உயிர் தெழுந்து என்றைக்கும் இருக்கக்கூடிய, ஏற்கனவே அவர் சொல்றார், நான் இருந்தவர், இருக்கிறவர், இனிமேலும் வரப்போகிறவர் அவர் தான். அல்பா அவர் தான், ஒமேகா அவர் தான், ஆதியும் அந்தமும் நான் தான் சொன்னார். மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர். இயேசு நித்தியமானவர். ஆனால் உலகம் நித்தியம் கிடையாது. நம்ம பார்க்குற எதுவுமே நிரந்தரம் கிடையாது. சொல்றது பாருங்க, புரியுதுங்களா உங்களுக்கு? பணமோ காசோ பொருளோ பார்க்குற எந்த விஷயங்களும் நித்தியமானதும் அல்ல, நிரந்தரமானதும் அல்ல. இயேசு நித்தியமானவர். அவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. இந்த பிறப்பின் நாளிலே உங்கள் வாழ்க்கையை நித்தியமானவருக்கு உங்களை வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. பெரியவருக்கு ஒப்பு கொடுங்க உங்கள் வாழ்க்கையை. ராஜாவுக்கு ஒப்பு கொடுங்க உங்கள் வாழ்க்கை. ஆமாம், நித்தியமான இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. அழகா சொல்றான் பாருங்க. உலகம் முழுவதையும் ஆளுகை செய்கிற நேபுகாத் நேச்சர் சொல்லுகிறார் தானியேல் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 33-34 வசனத்தை வேகமா வாசிங்க பார்ப்போம். நேரமே இந்த வார்த்தை நேபுகாத் நேச்சரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷரினின்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது.
அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நேச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். கர்த்தருடைய கர்த்தத்துவமே, அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். உலகம் முழுவதும் ஆளுகை செய்த நேபுகாத்நேச்சர் சொல்றான். சொல்றது விளங்குச்சாங்க எல்லாருக்கும்? ஃபுல் உலகத்தை ஆளுகை செய்யறான். அவனுக்கு ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு, ஒரு கிரியை செய்கிறார் அவன் வாழ்க்கையில். அவன் மனுஷர்லேருந்து தள்ளப்பட்டு பிறகு அந்த வெளிச்சம் அவனுக்கு கிடைக்குது. என்னது? ஐயையோ, அவர் ஏதோ தற்சமயத்துக்கு எனக்கு ஒரு ராஜ்யத்தை, இந்த உலகத்தை என் கையில் கொடுத்துருக்கிறார், எல்லா உலகத்தை ஆள்றதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் அவருடைய ராஜ்யம் நித்தியமானது. அவருடைய ராஜ்யம்தான் தலைமுறை தலைமுறை உள்ளது. அழியாத ராஜ்யம், நிரந்தரமான ராஜ்யம். என் ராஜ்யத்துக்கு முடிவு உண்டு. இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யத்துக்கு முடிவே இராதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. முடிவே இல்லாத ராஜ்யம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்களேங்க. நித்திய ராஜ்யம். அப்ப நித்தியமானவரை நம்ம ஆராதிக்கும் போது, நித்தியமானவருக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது நம்ம வாழ்க்கை நித்தியமானதாக மாறும். சொல்றது விளங்குதாங்க? உன் வாழ்க்கையை இயேசு என்ன செய்வார்? நித்தியமானதாக மாற்றுவார். உன்னை நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுவார். அவர் நித்தியமா இருக்கிறது போல நாமும் யார் சொல்லுங்க? நாமும் நித்தியமானவர்கள். அப்ப இயேசு பிறக்கும் போது நல்லா கவனிங்க, அவரை பற்றி சொல்லப்படுகிற காரியம் என்ன? பெரியவர். அவரை சொல்லப்பட்ட காரியம் என்ன? அடுத்தது ஒரு ராஜா அவர். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அடுத்து அவர் என்றென்றைக்கும் இருக்கு. அவர் ராஜ்யத்திற்கு, சத்தமா சொல்லுங்க, அவர் ராஜ்யத்துக்கு என்ன இல்லை? முடிவு இல்லை. அல்லேலூயா. இந்த உலகத்துல சரீர பிரகாரமா தான் நமக்கு ஒரு முடிவு. இயேசுவை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு, இயேசுவை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளாகிய நமக்கு சரீர பிரகாரமாக தான் இப்போ நமக்கு என்ன இருக்கிறது? ஒரு முடிவு இருக்கிறது பிரியமான. ஆனா என்ன இல்லை சொல்லுங்க? என்ன இல்லை? சரீர பிரகாரமாக மரித்து நம்ம இளைப்பாறுதலுக்கு போனதுக்கப்புறம் ஆண்டவர் நமக்கு ஒரு மறுரூப சரீரத்தை கொடுத்ததுக்கப்புறம் என்ன இருக்கு நம்ம வாழ்க்கையில்? என்ன யோசிக்கிறீங்க? சத்தமே வரல. என்ன வாழ்க்கை இருக்கிறது? நித்தியமான வாழ்க்கை ஆண்டவர் வச்சிருக்கிறாரா இல்லையா? அந்த இயேசுக்கே நம்ம வாழ்க்கையை ஒப்புக்கணும். அந்த இயேசு தான் நம்ம வாழ்க்கையில் பிறந்திருக்கிறார். அந்த இயேசு தான் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்துட்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ கிறிஸ்மஸ் கொண்டாடுற நாம, இயேசு பிறந்தார்னு சொல்ற நாம, உன் வாழ்க்கையில் இயேசு இன்னைக்கு பெரியவராக இருக்கிறார், உனக்கு ராஜாவாக இருக்கிறார், உன்னை நித்தியமானவனாக அவர் மாற்றி இருக்கிறார். இன்னும் நம்ம அவர் வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்து இந்த ராஜா இயேசுவை, இந்த பெரியவரை, இந்த நித்தியமானவரை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டும். கவனிக்கிறீங்களாம்மா? பின்னாடி நல்லதுமா, சூப்பர். இன்னும் கொஞ்சம் சர்ச்சு பெருசானா தூங்க வசதியாக இருக்கும் போல தெரியுது. அல்லேலூயா. இந்த லாஸ்ட் வரைக்கும் சேர் போட்டோன்னு நல்லா சுகமாக தூங்குறாங்க. ரைட். உங்கேயாவது உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்குது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். நல்ல கையை உயர்த்தி ஆமென். நல்ல முழு பலத்தோடு நல்ல சத்தமா ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவருக்கு நீங்க இப்படிப்பட்டவரை மற்றவர்களுக்கு அறிவிக்கணுங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இன்னைக்கு முடிந்த ஏதாவது ஒரு கேக்கு வாங்கி, ஏதாவது ஒரு சின்ன சின்ன காரியத்தினால அருகாமையில் இருக்கிறவங்களுக்கு, பக்கத்தில் இருக்கிறவங்களாம் நம்ம என்ன செய்கிறவரா இருக்கணும்? வாழ்த்து தெரிவித்து நம்மளே ஆக்கணும், நம்மளே சாப்பிட்டோம், நானே காலி பண்ணேன் எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி என்ன செய்யக்கூடாது. ஸ்தோத்திரம், சத்தமா சொல்லுங்க. உன்னால என்ன முடியுமோ செய். உன் தகுதிக்கு என்ன முடியும்? என் தகுதிக்கு தான். அந்த பிள்ளைகள் ஏதாவது உன்னோட அறிமுகமான நண்பர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு, அருகாமையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன என்ன செய்ய, ஒரு கேக், ஒரு சின்ன உன்னால் முடிந்த செய்கிற சாப்பாட்டில் கொஞ்சம் அவங்களுக்கு, அப்படி அந்த அன்பின் பரிமாற்றம் இன்னைக்கு நமக்கு தேவை. அதோடு கூட இந்த இயேசுவை அவர்களுக்கு கொண்டு போ. இயேசுவை இன்றைக்கு அவர்களுக்கு அந்த மெய்யான தெய்வத்தை கொண்டு போ. அன்பின் தெய்வத்தை அவருக்கு இன்றைக்கு வெளிப்படுத்து. அந்த இயேசு ரட்சகரை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்து. அல்லேலூயா. அதான் சொல்ற, உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்க அப்படின்னார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமாம். இந்த நாள் வந்திருக்கிறவங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைக்கு நாம் யாவரும் ஒப்பு கொடுப்போம். அப்படி முழங்கால் சேர்ல உட்காருங்க, அப்படியே உட்காருங்க. சரி, அப்படியே கைகளை உயர்த்துங்க, நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நட்டு ஒரு நிமிடம் எழுந்து நின்று ஜெபிப்போமா? ஆமாம். ஒரு 5 நிமிடம் எழுந்து நின்று ஜெபித்து உட்காருவோம்.